நான் தான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த எடிட் எப்படி பண்ணணும்னு பொறுமையாக சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஃபஸ்ட்டே வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஆடியோக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுருங்க. இப்போ எந்த கிளிப்பிங்லேருந்து டிரான்சிஷன் வேணுமோ அந்த கிளிப்பிங் டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங் மாதிரியே பிக்சர் லேயர் வந்து பக்கத்தில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். இப்போ அந்த பிக்சர் லேயர் மேலே டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிக்சர் வந்து அப்படியே கீழே வந்துடும். இப்போ இதை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஷார்டன் பண்ணிடுங்க. ஷார்டன் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளிப்பிங்கில் பிளேஸ் பண்ணிடுங்க. 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுருங்க. ஒரு அரை செகண்ட் மட்டும் வித்தியாசத்தில் அடுத்த கிளிப்பிங்கில் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் ஆட்டோ ரிமூவல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரிமூவல் வந்து சரியாக ரிமூவ் ஆகலைன்னா நம்ம தான் மேனுவலாக வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேலே இருக்கிற லைன்ஸில் வந்து எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆர் ரெட் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்லைன் நான் வந்து ரெட் சூஸ் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ண போகிறேன். இப்போ பேக் கொடுத்துட்டு கஸ்டம் ரிமூவல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸு எரேஸ் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். எரேஸ் கொடுத்துட்டு பிக்சர் ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ரிசல்ட்டு. இந்த லேயர் டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பான். மறுபடியும் அதவே டச் பண்ணிட்டு ஆட்டோ ரிமூவல் டச் பண்ணிக்கோங்க. தெரியாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக சில பார்ட்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து ப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி பிக்சர் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கட் அவுட் வந்துடும். ஆட்டோ ரிமூவலில் அதுவே கரெக்டாக உங்களுக்கு கட் அவுட் ஆகி வந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்களே வந்து எடிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்படி வரும்போது அடுத்த கிளிப்பிங்க்கும் இந்த ஃப்ரீஸ் ஆன லேயருக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வந்து வச்சுருங்க. அடுத்த லேயர் போகும்போது மேட்சிங்காக இருக்கணும். வீடியோவில் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். கீழே இருக்கிற லேயரை டச் பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கீ ஃப்ரேமு. இதை வந்து உங்கள் லேயரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். அதே மாதிரி எண்டிங் பாயிண்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். பிளாக் கலரில் எம்டியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஜூம் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோவில் ஜூம் ஆகி வரும் உங்களுக்கு. இந்த லேயரை டச் பண்ணிட்டு மேலே கிராஃப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் போயிட்டு நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. அந்த லைன் வந்து அந்த கீ ஃப்ரேமில் டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் அவுட் பண்ண பிக்சரை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுருங்க. எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிடுங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எஃபெக்ட்ஸில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நைட் கிளப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஷேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து 65 வச்சுருங்க. இன்டென்சிட்டி வந்து 16 to 20 அதுக்குள்ளே வச்சுருங்க. நான் வந்து 18 வச்சுக்கிட்டேன்.
எஃபெக்டை வந்து சின்னது பண்ணி வச்சு ஒரு கிளிப்பிங்கும் கொடுத்துருங்க. ஒரு கிளிப்பிங்க்கும் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ உங்களோட சாய்ஸ் தான். அவ்வளோதான், சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது செய்யலைனா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்?